வணக்கம் நண்பர்களே. மினி கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும் தெரியுமா? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், இல்லை பல மாதங்களா தினமும் ஒரே இடத்துக்கு போய் ஏன் மகன் இன்னைக்கு கண்டிப்பாக வருவான் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த ஒரு தாயின் கதை இது. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே அவளுடைய இதயம் நொறுங்கி இருக்கும். அந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சிருந்தோம், அவளிடம் மட்டும் யாரும் சொல்ல துணியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த உண்மைக்கு பின்னால ஒரு தாயின் உயிரே இருந்தது. இந்த கதையை முழுசா பாருங்க. முடிவில் உங்க கண்கள்லையும் கண்ணீர் வரலாம். அதற்கு முன் இந்த கதையை நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 70 வயதான கமலம் அம்மா அந்த ஊரில் இருந்த தபால் நிலையம் வாசலுக்கு வெளியே தரையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்த ஒவ்வொருத்தரிடமும் கை கூப்பி, மகனே தயவு செஞ்சு உள்ளே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரியா? என் மகன் புகழ் அனுப்பிய கடிதம் வந்திருக்கான்னு பாரு. ஒரு மாதமாக நான் தினமும் இங்கே வந்துட்டுருக்கேன், இன்றைக்கும் வரல. என் மகன் என்னை மறந்துருக்க மாட்டான், கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்கும் என்று கண்ணீர் மல்க கேட்டாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று அவங்கள பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. தபால் நிலையத்துக்குள்ளே இருந்த ஊழியர்களுக்கும் கமலம் அம்மாவை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. ஆனால் யாராலும் உண்மையை அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா அந்த உண்மை தெரிஞ்சா அந்த அம்மாவோட உயிரே உடஞ்சு போயிடும்னு எல்லாருக்கும் தெரியும். கமலா அம்மாவுக்கு ஒரே மகன், அவன் பேரு புகழ். சின்ன வயசுலேருந்தே அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்தாங்கன்னு அவன் கண்ணு முன்னாடியே பார்த்து வளர்ந்தவன். வீடு வீடாக வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசில் தான் அவனை படிக்க வச்சாங்க. பல நாளில் சாப்பிடாம இருந்தாலும் மகனுக்கு மட்டும் வயிறு நிறைய சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க. அதனால தான் புகழ் எப்பவும் அம்மாவோட கையை பிடிச்சு, அம்மா இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா கஷ்டமும் முடிஞ்சிடும், நான் நல்ல வேலைக்கு போய் உங்களை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன், இனிமே நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீரும் விடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த வார்த்தைகளை கேட்டாலே கமலா அம்மாவுக்கு உலகமே கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கும். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. நல்ல சம்பளம் உள்ள வேலை கிடைச்சதுக்காக புகழ் வெளிநாட்டுக்கு போனான். போகிறதுக்கு முன்னாடி, அம்மா நான் சீக்கிரமாக திரும்பி வரேன், ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்புகிறேன், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோட அம்மா விட்டு பிரிஞ்சான். மகன் போனதுக்கு பிறகு கமலம் அம்மா தனியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தன்னோட அக்கா மகன் செந்திலும் அவன் மனைவி ரேவதியும் இருந்த வீட்லேயே தங்க ஆரம்பித்தாங்க. முதல் சில நாட்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மாதங்கள் கடக்க கடக்க அந்த வீட்டில் கமலா அம்மாவை பார்க்குற பார்வையே மாற ஆரம்பிச்சுது. மக அனுப்புகிற பணம் மட்டும் எல்லாருக்கும் தேவை, ஆனால் அந்த அம்மா மட்டும் யாருக்கும் தேவையில்லாதவங்க மாதிரி மாறிக்கிட்டே போனாங்க. நாட்கள் போக போக செந்திலும் ரேவதியும் கமலா அம்மாவை ஒரு வயதான மனிதராக இல்லை, வீட்டுக்கு ஒரு சுமையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் காலை கமலா அம்மா மெதுவாக வாசல் உட்காந்து மக அனுப்பியிருந்த பழைய கடிதத்தை எடுத்து தடவிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது உள்ளே இருந்த கோபத்தோடு வந்த ரேவதி, அத்தை இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே எங்களை நம்பி இருக்க போகிறீங்க? உங்கள் மக முன்ன மாதிரி பணம் அனுப்புறதே இல்லை, நீங்கள் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியல, மருந்து செலவு வேற நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு, இப்படி எவ்வளவு நாள் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்னு கடுப்பாக கேட்டா. அந்த வார்த்தைகளை கேட்ட கமலா மாமாவோட கண்கள் உடனே கலங்கிடுச்சு. என்னம்மா இப்படி சொல்கிற? புகழ் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையில் இருப்பான், இல்லைன்னா என்னை மறந்துருக்க மாட்டான், அவன் அனுப்புகிற பணம் குறைஞ்சிருக்கும், ஆனால் என் மனசில் அவன் பாசம் ஒரு நாளும் குறையாதுன்னு மெதுவாக சொன்னாங்க. அந்த நேரம் செந்திலும் வெளியே வந்தான். அவனும் முகம் சுழிச்சபடியே, அத்தை நாங்களும் ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம், எங்களுக்கும் செலவு இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது, எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சது உண்மைதான், அதுக்காக வாழ்நாள் முழுக்க உங்களை நாங்கள் பார்த்துக்கணுன்னு சட்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்டான். அந்த ஒரு கேள்வி கமலம் அம்மாவோட மனசை கத்தியால் குத்துன மாதிரி இருந்துச்சு. செந்தில், உன்னை நான் என் மகனாக நினச்சி தான் வளர்த்தேன், உன் படிப்புக்காக என் நகையை கூட அடகு வச்சேன், உன் வயிறு காலியாக இருக்கக்கூடாதுன்னு நான் பட்டினியாக இருந்த நாட்கள் எவ்வளவோ, இப்போது இதெல்லாம் மறந்துட்டியான்னு கண்ணீர் மல்க கேட்டாங்க. அதை கேட்டும் ரேவதிக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல. அதெல்லாம் பழைய கதை அத்தை, இப்போ பாரு, இப்போது யார் யாருக்காக வாழ்கிறாங்க, எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை முக்கியம், உங்கள் மகன் வரட்டும், அவன் உங்களை கூட்டிக்கிட்டு போகட்டும், அது வரைக்கும் நாங்கள் இப்படி கஷ்டப்பட முடியாதுன்னு முகத்திலேயே சொல்லிட்டா.
கமலம் அம்மா ஒரு நிமிஷம் பேசாம நின்னாங்க. அப்புறம் மெதுவா, இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு. என் கணவர் காலத்துல இருந்த நிலத்தையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. இப்போ என்னை இந்த வீட்டிலிருந்து வெளியே போக சொல்றீங்களான்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத செந்தில் ஒரு நிமிஷம் அமைதியா நின்னான். ஆனா உடனே ரேவதி அவனை பார்த்து கண்ணாலே சைகை பண்ணினான். அதுக்கப்புறம் செந்திலும் மனசை கல்லாக்கிட்டு, அத்தை, நீங்க இப்படி பேசுறதால எதுவும் மாற போறதில்ல. வீட்டுக்குள்ள உங்களுக்கு தனி அறை வேணும்னு முடியாது. இனிமே முன் வராண்டால இருக்கிற பழைய அறையில தான் தங்கணும். அதுதான் எங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த நிமிஷம் கமலா அம்மா தலையை குனிஞ்சு அமைதியா நின்னாங்க. பேச வார்த்தையே வரல. தன்னோட சொந்த வீட்டில் தன்னோட உரிமையே இழந்த மாதிரி அந்த அம்மாவோட மனசு நொறுங்கி போயிருந்தது. ஆனால் இன்னும் ஒரு நம்பிக்கை மட்டும் அவங்கள உயிரோட வைத்திருந்தது. என் புகழ் வருவான், ஒரு நாள் கண்டிப்பாக வருவான்னு தினமும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு கமலம் அம்மாவோட வாழ்க்கை இன்னும் கஷ்டமாக ஆரம்பிச்சுது. வீட்டுக்குள்ளே இருந்த அறையை எடுத்துட்டு வறண்டாவுக்கு பக்கத்தில் இருந்த பழைய சின்ன அறையில் அவங்கள தங்க வச்சுட்டாங்க. மழை பெய்தா கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகும். வெயில் அடித்தா அந்த அறைக்குள்ளே நிற்கவே முடியாத அளவுக்கு சூடு இருக்கும். இருந்தாலும் கமலம் அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல. தினமும் காலையில் எழுந்ததும் வாசலுக்கு வந்து தெருவையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது தன்னோட மகன் புகழ் வந்துட்டானா என்று ஒவ்வொரு சத்தத்துக்கும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஒரு நாள் மதியம் ரேவதி கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் பருப்பையும் ஒரு பழைய தட்டில் போட்டு கொண்டு வந்து, அத்தை, இதோ சாப்பிடுங்க, இதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்காக தனியாலாம் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அலட்சியமாக அந்த தட்டையை அவங்க முன்னாடி வச்சுட்டு உள்ளே போயிட்டா. கமலம் அம்மா அந்த தட்டை பார்த்தாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே சிரித்து பேசுகிற சத்தம் கேட்டது. பேர குழந்தைகள் சாப்பிட்ற வாசனையும் வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த அம்மா ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு, பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு இருந்தாலே போதும்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடை மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து அக்கம் பக்கத்துக்காரங்க கூட மனசுக்குள்ளே வருத்தப்பட்டாங்க. அந்த மாலையை செந்தில் வெளியே வந்து, அத்தை, நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்தே இருக்கீங்க, கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளாவது செய்யலாமே, இல்லைன்னா ரேவதி தினமும் கோவப்படுவான்னு சொன்னான். கமலம் அம்மா சோகமாக அவனை பார்த்து, என்னால் முடிஞ்ச வேலை ஏதாவது இருந்தால் நான் செய்ய மாட்டேனா மகனே, இந்த உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு பாரமாக இருக்கணும்னு நான் ஒரு நாளும் நினச்சதில்லைன்னு மெதுவாக சொன்னாங்க. அதை கேட்ட செந்திலுக்கு ஒரு நிமிஷம் மனசு கலங்கினாலும் உடனே ரேவதியோட பேச்சு நினைவுக்கு வந்துடுச்சு. எதுவும் பேசாமல் திரும்பி உள்ளே போயிட்டான். அடுத்த நாள் மாதத்தோட கடைசி தேதி. அந்த நாளுக்காகத்தான் கமலம் அம்மா ஒவ்வொரு மாதமும் ஆவலோட காத்திருப்பாங்க. காலையிலேயே குளிச்சுட்டு பழைய சேலையை சுத்தமாக கட்டிக்கிட்டு வீட்டோட வாசலில் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க கண்கள் தெருவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு கண்டிப்பாக தபால்காரர் வருவார், என் புகழ் பணமும் அனுப்பியிருப்பான், ஒருவேளை கடிதமும் அனுப்பியிருப்பானோன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் சைக்கிள் மணி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே கமலம் அம்மாவோட முகத்தில் பல நாளைக்கு பிறகு ஒரு சின்ன சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. என் மகன் நினச்சி அனுப்பிய செய்தி வந்திருக்கும்னு அவசரமாக எழுந்து வாசலுக்கு வந்தாங்க. ஆனால் அந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, தபால்காரர் தமிழரசனின் வாழ்க்கையும் முழுசாக மாறப்போகுது என்பது அப்போது யாருக்குமே தெரியாது. சைக்கிளை நிறுத்திக்கிட்ட தபால்காரர் தமிழரசன் வாசலுக்குள்ளே வந்ததும் கமலம் அம்மாவோட முகம் முழுக்க சந்தோஷம் மலர்ந்துச்சு. தமிழரசா, என் மகன் புகழ் அனுப்பிய கடிதம் வந்திருக்கா, அவன் நல்லா இருக்கானா, இந்த மாதமும் பணம் அனுப்பியிருக்கானான்னு ஒரே மூச்சில் நிறைய கேள்விகளை கேட்டாங்க. தமிழரசன் அவங்க முகத்தை ஒரு நிமிஷம் அமைதியாக பார்த்தான். அந்த கண்களில் இருந்த நம்பிக்கையை பார்த்ததும் அவனால் உடனே பதில் சொல்ல முடியல. பிறகு தன்னை சமாளிச்சுக்கிட்டு, அம்மா, முதல்ல இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுத்தான். அந்த பணத்தை கையில் வாங்கின கமலாம்மா அது உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம் மாதிரி மார்போடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க. என் மகன் என்னை மறக்கலை, அவன் இன்னும் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்லும்போது அவங்களோட குரல் நடுங்குச்சு. அப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட, தமிழரசா, ஒரு உதவி பண்ணுவியா, ஒரு தடவை மட்டும் என் மகன்கிட்ட பேச வைக்கிறியா, அவன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கெஞ்சினாங்க. தமிழரசன் ஒரு நிமிஷம் எதுவும் பேசலை. அவன் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காம சட்டப்பையிலிருந்து மொபைல் எடுத்தான். கொஞ்சம் தூரமாக போய் ஒரு எண்ணெய் அழைத்தான். சில நொடிகளுக்கு பிறகு, அம்மா, இதோ பேசுங்க, ஆனால் கொஞ்ச நேரம்தான், அவனுக்கு வேலை இருக்காமான்னு சொல்லி மொபைலை கமலம் அம்மாவிட கொடுத்தான். புகழ், எப்படி இருக்கப்பா, சாப்பிட்றியா, உடம்ப பார்த்துக்கோ, என்னை பற்றி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், சீக்கிரம் வந்துடு, உன்னை ஒரு தடவை பார்த்தா போதும்னு கமலம் அம்மா பேச ஆரம்பித்தாங்க. மறுபக்கம் இருந்த குரல் ரொம்ப குறைவாக பேசினாலும் அந்த அம்மாவுக்கு அதுவே போதுமாக இருந்துச்சு. பேசி முடிஞ்சதும் அவங்களோட முகத்தில் பல மாதங்களாக தெரியாத ஒரு நிம்மதி தெரிஞ்சது.
தமிழரசன் மொபைலை வாங்கிக்கிட்டு கிளம்ப போனான். அப்போது கமலம்மா அவனை நிறுத்தி பணத்திலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் கையில் வைக்க முயற்சி பண்ணாங்க. இதை வச்சுக்கோ மகனே, ஒவ்வொரு மாதமும் என் மகனோட பேச வைக்கிற, அதுக்காக உனக்கும் செலவு இருக்கும் இல்லையான்னு சொன்னாங்க. தமிழரசன் உடனே கையை பின்னாடி இழுத்துக்கிட்டு, அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு மறுத்தான். ஆனால் கமலம்மா விடவே இல்லை. இது நான் மனசார தர்றது, வாங்கிக்கோன்னு வற்புறுத்தினாங்க. அந்த நேரத்திலேயே உள்ளிருந்து ரேவதி வேகமாக வெளியே வந்தா. கமலம்மா கையில் இருந்த பணத்தை பார்த்ததும் முகம் மாறி போச்சு. அத்தை, இப்போதான் 1000 ரூபாய் வாங்கினீங்க, அதுக்குள்ளே 100 ரூபாயை தபால்காரருக்கு கொடுக்க போறீங்களா? உங்கள் மகன் சம்பாதிக்கிற காசு இவ்வளவு சுலபமாக வந்துருச்சான்னு சத்தம் போட்டா. அப்படியே கமலம்மா கையில் இருந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு இந்த வீட்டில் 1 ரூபாய் கூட வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. தமிழரசன் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே நின்னான். அவன் மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு. அந்த அம்மா பணத்தை இழந்ததுக்காக வருத்தப்படலை. பரவாயில்ல மகனே, அவளும் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு தானே இருக்கான்னு ரேவதிக்கு ஆதரவாக பேசினாங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழரசனோட மனசை இன்னும் உடஞ்சி போக வச்சுது. வீட்டிலிருந்து வெளியே நடந்துக்கிட்டு போனவன் மனசுக்குள்ள ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. இவ்வளவு நல்ல மனசு கொண்ட ஒரு அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? தமிழரசன் அந்த வீட்டை விட்டு வெளியே நடந்தான். ஆனால் அவனோட கால்கள் முன்னாடி போனாலும் மனசு மட்டும் இந்த வாசல்லையே நின்றுட்டு இருந்தது. கமலம்மா முகத்துல இருந்த அந்த அப்பாவி சிரிப்பும் ரேவதி அவங்க கையில் இருந்த பணத்தை பிடுங்கிக்கிட்ட காட்சியும் அவன் கண்ணு முன்னாடி திரும்ப திரும்ப வந்துச்சு. இப்படி ஒரு அம்மாவை எப்படி இவ்வளவு கொடுமையாக நடத்துகிறாங்கன்னு அவன் மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டே நடந்தான். கொஞ்ச தூரம் போனதும் யாரோ அவன் தோளில் கை வச்சாங்க. திரும்பி பார்த்தான். அது அவனோட நெருங்கிய நண்பன் முரளி. ஊரில் ஒரு சின்ன மொபைல் கடை நடத்துகிறவன். தமிழரசனோட முகத்தை பார்த்த உடனே, என்னடா ஏதோ மனசு சரியில்லாத மாதிரி இருக்கேன்னு கேட்டான். தமிழரசன் முதல்ல எதுவும் சொல்லலை. ஒன்றும் இல்லடான்னு சமாளிக்க பார்த்தான். ஆனால் முரளி விடலை. தமிழரசா, 6 மாதமாக நான் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் அந்த கமலம்மாவோட வீட்டுக்கு போகிற, உன் சொந்த காசுலேயே பணம் கொடுக்குற, அப்புறம் யாரையோ அவங்க மக மாதிரி பேச வைக்கிற, ஏன் இப்படி பண்ணுற? அந்த அம்மா உனக்கு என்ன உறவுன்னு நேராகவே கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட தமிழரசன் ஒரு நிமிஷம் அமைதியாக நின்னான். அப்புறம் ஆழமாக மூச்சு விட்டுட்டு, உண்மையை சொன்னால் நீயும் கலங்கி போகன்னு மெதுவாக சொன்னான். முரளி இன்னும் ஆவலா, என்ன உண்மை, என்கிட்ட மறைக்காம சொல்லுன்னு கேட்டான். தமிழரசன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். 6 மாதத்துக்கு முன்னாடி வழக்கம் போல கமலம்மாவுக்கு பண ஆணை வரும்னு நான் காத்திருந்தேன். ஆனால் அந்த மாதம் பணம் வரல. அதுக்கு பதிலாக ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதம் அவங்க மகன் புகழோட நண்பன் அனுப்பியிருந்தான். அந்த கடிதத்தை நினச்சதும் தமிழரசனோட குரல் உடைஞ்சு போச்சு. அந்த கடிதத்தில் புகழ் வேலை பார்த்த இடத்துல திடீர்னு விபத்தில் உயிரிழந்துட்டான். இந்த விஷயத்த அவனோட அம்மாவுக்கு எப்படி சொல்லணும்னு எங்களுக்கே தெரியல, தயவு செஞ்சு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு எழுதியிருந்தாங்க. முரளி அதிர்ச்சியில் உறைஞ்சு போனான். என்னடா சொல்கிற? அப்படின்னா கமலம்மாவோட மகன் 6 மாதத்துக்கு முன்னாடியே? தமிழரசன் தலையை மெதுவாக ஆட்டினான். ஆமாம், அவங்க இனி இந்த உலகத்தில் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டதும் முரளிக்கு உடம்பே சிலிர்த்து போச்சு. ஐயோ, அப்படி இருக்க அந்த அம்மாவுக்கு இன்னும் தெரியாதா? தமிழரசன் கண்களை தொடச்சிக்கிட்டு, இல்லை, அவங்களுக்கு இன்னும் தெரியாது, சொல்லவும் என்னால் முடியல. தினமும் தபால் நிலையத்துக்கு வந்து என் மகன் கடிதம் அனுப்பியிருக்கானான்னு கேட்குற அந்த முகத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த உண்மையை எப்படி சொல்ல முடியும்? அந்த நிமிஷமே அவங்க உயிரே போயிடும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் என் சம்பளத்திலிருந்து பணம் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மாதமும் அவங்க மகன் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவன் கண்ணில் கண்ணீர் வலிய ஆரம்பிச்சுது. தமிழரசன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முரளியோட மனசை உழுக்குச்சு. அவன் சில நொடிகள் எதுவும் பேச முடியாமல் நின்னான். அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய முடிவுருவாக ஆரம்பிச்சுது. முரளி நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் நின்னான். அவனோட கண்களும் கலங்கி போயிருந்தது. அப்புறம் மெதுவா தமிழரசனோட தோளில் கையை வைத்து, டா, நீ பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் இது எவ்வளவு நாள்? ஒரு பொய்யை நம்பி அந்த அம்மா உயிர் வாழ்கிறாங்க. நாளைக்கு உண்மை தெரிஞ்சா இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்காதான்னு கேட்டான். தமிழரசன் பெரும் மூச்சு விட்டான். அதுதான் எனக்கும் புரியலடா. ஒவ்வொரு மாதமும் அந்த அம்மா முகத்தை பார்க்கும்போது இந்த தடவையாவது உண்மையை சொல்லிடலான்னு நினைப்பேன். ஆனால் அவங்க கண்ணில் இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்ததும் என் வாயிலிருந்து வார்த்தையே வராது. நான் சொல்கிற ஒரு வார்த்தையால் அந்த அம்மாவோட உயிரே போயிடுமோன்னு பயமாக இருக்கு. முரளி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு, சரி, இப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது. அவங்க அந்த வீட்டில் இருக்கிற நிலைமையை நானும் பார்த்துருக்கேன். தினமும் அவமானம், பட்டினி, தனிமை, இதெல்லாம் ஒரு மனிதன் தாங்க முடியாத விஷயம். முதல்ல அந்த வீட்டிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு யோசிக்கலான்னு சொன்னான்.
தமிழரசன் உடனே, நானும் அதைத்தான் நினச்சேன். ஆனால் கமலம் அம்மா வரமாட்டேங்கிறாங்க. என் மகன் என்னை தேடி வந்தா நான் இல்லைன்னு அவன் வருத்தப்படுவான்னு தினமும் சொல்கிறாங்க. அதனால தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வர சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தத்தோடு சொன்னான். அப்படி நான் முரளி ஒரு நிமிஷம் நின்று அவங்கள நம்ப வைக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு புரிய வைக்கணும். அதுக்காக என்ன உதவி வேணாலும் நான் இருக்கேன். இனிமே அவங்க மகனாக பேசுறதுக்கு நான் ₹1 கூட வாங்க மாட்டேன். அது என் அம்மாவோட குரல்னு நினச்சி பேசுகிறேன்னு உறுதியாக சொன்னான். தமிழரசன் கண்கள் கலங்கிடுச்சு. நன்றிடா, நான் மட்டும் இந்த சுமையை சுமக்கிறேன்னு நினச்சேன். இப்போ நீயும் என்னோட கூட இருக்கேன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அதே நேரம் கமலமாமா வீட்டில் வேறொரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருந்தது. ரேவதி சமையல் அறையில் இருந்தபடியே, எவ்வளவு நாள் தான் இந்த கிழவி இங்கே இருப்பா, தினமும் சாப்பாடு மருந்து செலவு இதுக்கெல்லாம் முடிவே இல்லைன்னு சலிச்சுக்கிட்டே பேசினான். செந்தில் மெதுவா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு சொன்னான். உடனே ரேவதி கோபத்தில், எதுக்கு பொறுக்கணும், அவங்க மகன் வரப்போகிறதே இல்லை, பணமும் ஒழுங்காக வரல, இன்னும் எதுக்காக வீட்டில் வச்சுருக்கணும், உண்மையை சொல்லணும்னா இந்த வீடும் நிலமும் நம்ம கையில் முழுசாக வரணும்னா இந்த அம்மா இங்கேருந்து போகணும்னு வாயை விட்டு சொல்லிட்டா. அந்த வார்த்தையை கேட்ட செந்தில் ஒரு நிமிஷம் அமைதியாக நின்னான். அவனும் மனசுக்குள்ள அதே பேராசையை வளர்த்துக்கிட்டு இருந்தான். சரி, அடுத்த மாதம் தபால்காரன் வரும்போது பேசலாம், அவனே ஏதாவது வழி சொல்லுவான். முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டோன்னா நமக்கும் நிம்மதி, இந்த சொத்துக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு மெதுவாக சொன்னான். அந்த 2 பேரோட பேச்சு வறண்டாவில் அமைதியாக உட்கார்ந்துருந்த கமலம் அம்மாவுக்கு கேட்கல. ஆனால் விதி மட்டும் அதை முழுசாக கேட்டுக்கிட்டு இருந்தது. அந்த பேராசைக்காக அவங்க போட்ட திட்டமே கொஞ்ச நாளில் அவங்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுதுன்னு அப்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அடுத்த மாதம் வந்துச்சு. வழக்கம் போல மாதத்தோட கடைசி நாள். காலையிலேயே தமிழரசன் பணத்தை எடுத்துக்கிட்டு கமலம் அம்மா வீட்டுக்கு வந்தான். ஆனால் அந்த நாள் அவனை பார்த்த செந்திலும் ரேவதியும் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப இனிமையாக பேச ஆரம்பிச்சாங்க. தமிழரசா, கொஞ்சம் உள்ள வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு செந்தில் சொன்னான். தமிழரசனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. இருந்தாலும் அமைதியாக உள்ளே போனான். ரேவதி கதவை மூடிட்டு, நீங்களே பாருங்க தம்பி, இந்த வயசான அம்மாவை எங்களால் இனிமேல் பார்த்துக்க முடியல. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. நல்ல ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டா எங்களுக்கும் நிம்மதி, அவங்களுக்கும் நல்ல கவனிப்பு கிடைக்கும்னு பொய்யான அக்கறையோட பேச ஆரம்பிச்சா. தமிழரசன் அவங்க முகத்தை அமைதியாக பார்த்தான். அவங்க வாயில் வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அக்கறையாக இருந்தாலும் அந்த கண்களில் இருந்தது பேராசை மட்டும்தான். உண்மையாகவே அவங்க நல்லதுக்காக தான் இதை சொல்கிறீங்களான்னு தமிழரசன் நேராக கேட்டான். ரேவதி உடனே, வேற என்ன, எங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப பாசம், ஆனால் எங்களால் முடியலன்னு நடிப்பாக சொன்னான். அதை கேட்ட தமிழரசன் மனசுக்குள்ள, உங்கள் பாசம் எனக்கும் நல்லாவே புரியுதுன்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் வெளியே எதுவும் காட்டலை. சரி, நான் பேசி பார்க்குறேன்னு மட்டும் சொல்லிட்டு வெளியே வந்தான். வாசல்ல கமலமாமா வழக்கம் போல அவனை பார்த்ததும் முகம் மலர்ந்துச்சு. தமிழரசா, என் புகழ் நல்லா இருக்கானா, இந்த மாதமும் ரொம்ப வேலைன்னு சொன்னானான்னு சந்தோஷமாக கேட்டாங்க. தமிழரசன் பணத்தை அவங்க கையில் கொடுத்துக்கிட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு மெதுவாக சொன்னான். சொல்லுப்பா. அம்மா, ஒரு இடம் இருக்குது, அங்கே நிறைய நல்ல மனசு கொண்டவங்க இருக்காங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, அங்கே கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா. அவன் பேச்சை முடிக்கிறதுக்குள்ளேயே கமலம் அம்மா பதறி போய், வேண்டாம்ப்பா, என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாத, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா என் புகழ் என்னை எங்கே தேடுவான், அவன் திடீர்னு வந்தா என் அம்மா எங்கன்னு கேட்பான், நான் இல்லைன்னா அவன் மனசு உடஞ்சு போயிடும்னு கண்ணீர் விட்டாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட தமிழரசனுக்கு தொண்டையே அடைஞ்சு போச்சு. அவன் மெதுவாக அவங்க பக்கத்தில் உட்காந்து, அம்மா நான் இருக்கேன்ல, உங்கள் மகன் வந்தா நான் நேராக அவனை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறேன், இது ஏன் வாக்குன்னு சொன்னான். கமலம் அம்மா அவனை நீண்ட நேரம் பார்த்தாங்க. அந்த பார்வையில் சந்தேகமும் இருந்தது, பாசமும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. சில நொடிகள் கழிச்சு, தமிழரசா, என் மகனுக்கு பிறகு என் மேலே இவ்வளவு அக்கறை காட்டுறது நீ தான், உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்புவேன், சரி நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரேன்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மெதுவாக சொன்னாங்க. அந்த ஒரு சம்மதம் தமிழரசனுக்கு நிம்மதியையும் அதே நேரம் ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுத்துச்சு. ஆனால் அவன் அவங்கள உண்மையிலேயே முதியோர் இல்லத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறானா, இல்லை வேறொரு முடிவு எடுத்திருந்தானா என்பதை யாருமே அப்போது எதிர்பார்க்கல. அடுத்த நாள் காலையிலேயே தமிழரசன் ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு கமலம் அம்மா வீட்டுக்கு வந்தான். ஒரு சின்ன பையில் அவங்களோட துணிமணிகளை எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த பையை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வந்த கமலம் அம்மா ஒரு தடவை முழு வீட்டையும் திரும்பி பார்த்தாங்க. அந்த சுவர்களில் அவங்களோட வாழ்க்கை முழுக்க இருந்த நினைவுகள் இருந்தது. கணவர் வாழ்ந்த நாட்கள், மகன் புகழ் சின்ன வயசில் ஓடி விளையாடினது,
அவன் முதல் தடவையாக பள்ளிக்கூடம் போன நாள் எல்லாமே அந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் மறைஞ்சு கிடந்தது. கமலம் அம்மா வாசலை மெதுவாக தொட்டு கும்பிட்டாங்க. நான் திரும்பி வர்ற வரைக்கும் நல்லாருன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. அந்த காட்சியை பார்த்த தமிழரசனாலேயே கண்ணீரை அடக்க முடியல. அதே நேரம் வீட்டுக்குள்ளே நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதி மட்டும் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. ஒரு வழியாக இந்த கிளவி கிளம்புறா, இனிமே இந்த வீடு முழுக்க நம்மளோட தான் நினச்சிக்கிட்டா. செந்திலும் வெளியே வந்தான். அத்தை, அங்கே நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்கன்னு வாயால் மட்டும் சொன்னான். ஆனால் அந்த வார்த்தையில் உண்மையான பாசம் கொஞ்சம் கூட இல்லை. கமலம் அம்மா அவனை பார்த்து சிரிக்க முயற்சி பண்ணாங்க. சந்தோஷமா இரு மகனே, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லா தான் நடக்கும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணினாங்க. தன்னை வீட்டை விட்டு அனுப்புகிறவங்களுக்கு கூட கெட்டது நினைக்காத அந்த அம்மாவோட நல்ல மனசை பார்த்தா தமிழரசன் தலை குனிஞ்சு நின்னான். காரு கிளம்ப ஆரம்பிச்சுது. கமலம்மா ஜன்னல் வழியே வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் இருந்து மறைஞ்சு போக அவங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் நின்னதே இல்லை. தமிழரசா, என் புகழ் வீட்டுக்கு வந்தா நான் எங்கே இருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லிடுவியான்னு மீண்டும் கேட்டாங்க. தமிழரசன் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா, நான் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீற மாட்டேன்னு மட்டும் சொன்னான். கொஞ்ச நேரம் பயணம் பண்ணதுக்கு பிறகு கமலம் அம்மா சுற்றி பார்த்தாங்க. தமிழரசா, இது முதியோர் இல்லம் போகிற வழி மாதிரி தெரியலையேன்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. தமிழரசன் சின்னதாக சிரிச்சான். ஆமாம்மா, ஏன்னா நான் உங்களை முதியோர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போகல. கமலம் அம்மா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாங்க. அப்போது நாம் எங்கே போகிறோம்? தமிழரசன் மெதுவாக சொன்னான். நான் தெரிஞ்ச ஒரு நல்ல மனசு கொண்ட அம்மா இருக்காங்க. வயசானவங்களை தங்களோட சொந்த குடும்பம் மாதிரி பார்த்துக்கிறாங்க. உங்களுக்காக அங்கேயே ஒரு உதவியாளரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க, யாரும் உங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. முதல்ல உங்கள் மனசு கொஞ்சம் அமைதியாகணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்னன்னு நம்ம முடிவு பண்ணலாம். அந்த வார்த்தைகளை கேட்ட கமலம் அம்மா எதுவும் பேசலை. அமைதியாக தமிழரசனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பார்வையில் ஒரு கேள்வி இருந்தது. தமிழரசா, நீ எனக்காக ஏன் இவ்வளோ பண்ணுற? நான் உனக்கு யாரு? அந்த கேள்வியை கேட்ட தமிழரசன் ஒரு நிமிஷம் அமைதியாக ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். பிறகு மெதுவாக திரும்பி, அம்மா, அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கே சீக்கிரமே தெரியும். ஆனால் அந்த நாள் வரை என்னை உங்கள் இன்னொரு மகனாக மட்டும் நினச்சிக்கோங்கன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை கமலம் அம்மாவோட மனசை எதையோ யோசிக்க வச்சது. இவன் ஏன் என்னை பார்த்தாலே இவ்வளோ பாசமாக இருக்கான்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சது. சில நிமிஷங்களுக்கு பிறகு கார் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அந்த வீட்டை சுற்றி நிறைய மரங்களும் பூச்செடிகளும் இருந்தது. வாசலில் நின்றுட்டு இருந்த சில வயதானவர்கள் சிரிச்ச முகத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த பார்த்ததும் கமலம் அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. தமிழரசன் கார்ல இருந்து இறங்கி கமலம் அம்மாவை மெதுவாக கையை பிடிச்சி இறக்கினான். அப்போ உள்ள இருந்து நடுத்தர வயசு பெண் ஒருத்தி வெளியே வந்தாங்க. வாங்க தமிழரசா, நீங்க சொன்ன அம்மா இவங்க தானான்னு அன்பா கேட்டாங்க. ஆமாம்மா, இவங்க பேரு கமலம் அம்மா, இவங்கள நல்லா பார்த்துக்கணும், இவங்க மனசு ரொம்ப உடஞ்சு போயிருக்குன்னு தமிழரசன் மெதுவாக சொன்னான். அந்த பெண் உடனே கமலம் அம்மாவை கையை பிடிச்சு, வாங்கம்மா, இது உங்கள் வீடு மாதிரி தான், இங்கே யாரும் உங்களை அந்நியமாக பார்க்க மாட்டாங்கன்னு சிரிச்ச முகத்தோட உள்ளே கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்கேருந்த எல்லாரும் கமலம் அம்மாவை அன்போட வரவேற்றாங்க. யாரோ குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தாங்க. இன்னொருத்தர் உட்கார நாற்காலி எடுத்துட்டு வந்தாங்க. இவ்வளவு நாளா அவமானத்தையும் அலட்சியத்தையும் மட்டும் பார்த்த கமலா அம்மாவுக்கு இந்த அன்பு புதுசா இருந்தது. அவங்களோட கண்கள் தானாகவே கலங்கிடுச்சு. தமிழரசன் அந்த வீட்டோட பொறுப்பாளரிடம் தனியா பேச ஆரம்பிச்சான். அம்மா, இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் இப்ப தெரியக்கூடாது. எது தமிழரசா? இவங்க மகன் இனி உயிரோட இல்லைன்னு இப்போதைக்கு சொல்லாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மனசை தயார் பண்ணிக்கணும். அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு தலையாட்டினாங்க. கவலைப்படாத தமிழரசா, இவங்களை எங்க அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிறோம். தமிழரசன் நிம்மதியா மூச்சு விட்டான். கமலம் அம்மா அங்கிருந்து அறையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுத்தமா விரிச்சிருந்த படுக்கை, ஜன்னல் வழியா அடிச்ச குளிர்ந்த காற்று, பக்கத்துல பூத்திருந்த மல்லிகை, இதெல்லாம் பார்த்ததும் அவங்களோட மனசு கொஞ்சம் அமைதியாயிடுச்சு. அந்த நேரம் கமலம் அம்மா தமிழரசனை கூப்பிட்டாங்க. மகனே, சொல்லுங்கம்மா, நீ என்னை இவ்வளவு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. தமிழரசன் சிரிச்சான். அம்மா, நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய கைமாறு. கமலம் அம்மா அவன் தலையில கை வைத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நீ நல்லா இருப்ப மகனே, உனக்கு எல்லா நன்மையும் நடக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கும்போது தமிழரசனோட கண்கள் மீண்டும் கலங்கிடுச்சு. ஏன்னா பல வருடங்களா அவன் எதிர்பார்த்திருந்த தாய்ப்பாசம் அந்த ஒரு தொடுதலில் அவனுக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலேயே
கமலம்மாவோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் மட்டும் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருந்தது. தமிழரசன் ஏன் என்னை இவ்வளவு அன்பா பார்த்துக்கிறான்? இந்த பாசத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? அந்த கேள்விக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கமலம்மாவோட வாழ்க்கையே மாற்ற போகிற உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுது. அந்த வீட்டின் கமலம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தாங்க. காலையில் எழுந்ததும் தோட்டத்தில் இருந்த பூக்களை பார்த்துக்கிட்டே உட்காருவாங்க. அங்கே இருந்த வயதானவங்களோட பேசுவாங்க. பல நாட்களுக்கு பிறகு அவங்களோட முகத்தில் ஒரு சின்ன அமைதி தெரிஞ்சுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. தினமும் மாலை 6 மணிக்கு வாசலுக்கு வந்து உட்காந்து சாலையையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த வீட்டோட பொறுப்பாளர் அதை பார்த்துட்டு, அம்மா தினமும் இங்கே வந்து என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. கமலம் அம்மா சின்னதாக சிரிச்சுட்டு, என் மக புகழ் வருவானின்னு பார்க்குறேன். அவன் என்னை தேடி வந்தா கதவு மூடியிருக்க கூடாதுல்லன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்டவங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. அதே நேரம் தமிழரசன் வழக்கம் போல அந்த வீட்டுக்கு வந்தான். கமலம் அம்மா அவனை பார்த்ததும், தமிழரசா என் மகன் ஏதாவது சொன்னானா, வேலை அதிகமாக இருக்குதான்னு வழக்கம் போல கேட்டாங்க. தமிழரசன் சிரிக்க முயற்சி பண்ணினான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் இருந்த வலியை மறைக்க முடியல. ஆமாம்மா, வேலை கொஞ்சம் அதிகமா, அதனால தான் வர முடியலன்னு சொன்னான்னு சமாளிச்சான். கமலம் அம்மா நிம்மதியாக தலையாட்டினாங்க. பரவாயில்ல, அவன் நல்லா இருந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அவங்க போனதும் அந்த வீட்டோட பொறுப்பாளர் தமிழரசனை தனியாக கூப்பிட்டாங்க. தமிழரசா, இந்த போய் இன்னும் எவ்வளவு நாள்? தமிழரசன் தலை குனிஞ்சான். எனக்கே தெரியலம்மா, ஆனால் இப்போ சொல்லவும் முடியல. ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். ஆமாம், அந்த நாளை நினச்சி தான் நான் தினமும் பயப்படுறேன். அந்த நேரம் கமலம் அம்மா அறைக்குள்ளே உட்காந்து பழைய புகைப்படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு, புகழ் நீ வந்துட்டா போதும், உன்னை ஒரு தடவை பார்த்துட்டா நான் நிம்மதியாக கண் மூடிடுவேன்னு மெதுவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சி தமிழரசனோட மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அவன் உடனே வெளியே வந்துட்டு தோட்டத்தில் இருந்த பெஞ்சில் உட்காந்தான். அவனால் கண்ணீரை அடக்க முடியல. அந்த நேரத்தில் தான் முரளி அங்கே வந்தான். தமிழரசா, இப்படி தினமும் உன்னை நீயே வேதனைப்படுத்திக்காத. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. இவ்வளவு நாள் நீ இந்த அம்மாவுக்காக வாழ்ந்திருக்க. இனிமே அந்த அம்மாவுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. ஆனால் அந்த உண்மையை வேற யாரும் சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணும். தமிழரசன் அதிர்ச்சியோட முரளியை பார்த்தான். நானா? ஆமாம். ஏன்னா அந்த அம்மா இப்போ யாரை நம்புறாங்கன்னா அது உன்னை மட்டும்தான். நீ சொல்கிற உண்மையை அவங்க அழுதாலும் ஏற்றுப்பாங்க. வேற யாராவது சொன்னால் அவங்க மனசே உடஞ்சு போயிடும். தமிழரசன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்னான். அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள இருந்த கமலம் அம்மா வெளியே வந்து தூரத்தில் நின்று தமிழரசனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழரசான்னு மெதுவாக கூப்பிட்டாங்க. அவன் உடனே அவங்க பக்கம் நடந்தான். கமலம் அம்மா அவன் கண்களை நேராக பார்த்து, மகனே, இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இத்தனை நாளாக என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். என் மேலே சத்தியமாக பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் தமிழரசனோட இதயம் பலமாக துடிக்க ஆரம்பிச்சது. அவன் இத்தனை நாளாக பயந்துக்கிட்டு இருந்த அந்த நிமிஷம் இறுதியாக அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தது. கமலம் அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு தமிழரசன் சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்னான். அவனோட உதடுகள் நடுங்க ஆரம்பிச்சது. கண்களில் கண்ணீர் தேங்கிச்சு. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி சொல்கிறது, எதுவுமே அவனுக்கு புரியல. கமலம் அம்மா மீண்டும் மெதுவாக கேட்டாங்க, தமிழரசா, என் கண்களை பார்த்து சொல்லு, என் புகழ் நல்லா தானே இருக்கான்? தமிழரசன் தலையை குனிஞ்சுக்கிட்டான். அதை பார்த்த கமலம் அம்மாவோட இதயம் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சுது. இல்லை, நீ ஏதோ மறைக்கிற. நான் வயசானவங்க தான், ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு என் மனசுக்கு புரியும். நீ இவ்வளவு நாள் என் மகமாக என்னை பார்த்துக்கிட்ட, அதனால தான் கேட்குறேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அந்த நிமிஷத்துக்கு மேலே தமிழரசனால் தாங்க முடியல. அவன் கமலம்மாவோட காலடியில் உட்காந்துக்கிட்டு கதறி அழ ஆரம்பித்தான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பலை, ஆனால் சொல்லவும் என்னால் முடியலை. கமலம்மா நடுங்கிற கையால் அவனை தலையை தொட்டாங்க. அழாதப்பா, முதல்ல உண்மையை சொல்லு. தமிழரசன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நடுங்கிற குரலில் பேச ஆரம்பித்தான். 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் மகன் வேலை பார்த்த இடத்துல நடந்த விபத்தில் புகழ் என்று சொல்லிட்டு அவன் குரல் நின்று போச்சு. அந்த ஒரு நொடியிலேயே கமலம்மாவோட முகம் வெண்மையாயிடுச்சு. இல்லை இல்லை, என் மகனுக்கு இதுவும் ஆகலை, நீ சொல்லாதன்னு பதறினாங்க. தமிழரசன் அழுதுகிட்டே தலையாட்டினான். அம்மா, புகழ் இனி நம்ம கூட இல்லை. அந்த வார்த்தையை கேட்டதும் கமலம்மா அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்னாங்க. அவங்களோட கையில் இருந்த புகைப்படம் கீழே விழுந்துருச்சு. என் மக இல்லையான்னு நடுங்கிற குரல்ல கேட்டாங்க. தமிழரசன் அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த செய்தி வந்த அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்,
ஆனால் தினமும் நீங்கள் என் மகன் வருவான்னு நம்பிக்கையோட காத்திருந்ததை பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை என்னால் உடைக்க முடியல. அதனால தான் என் சம்பளத்திலிருந்து பணம் கொடுத்தேன். முரளியை உங்கள் மகன் மாதிரி பேச வச்சேன். நான் செஞ்சது தப்புன்னு தெரியும், ஆனால் உங்களை காப்பாற்றணுன்னு தான்னு கதறினான். கமலம் அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியாக வானத்தை பார்த்தாங்க. அவங்களோட கண்களில் இருந்த கண்ணீர் மட்டும் நின்னதே இல்லை. சில நிமிஷங்கள் கழிச்சு ரொம்ப மெதுவா, அப்படின்னா நான் இவ்வளவு நாளாக காத்திருந்தது ஒரு கனவுக்காகத்தானான்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு தமிழரசனால பதில் சொல்ல முடியல. அவன் தலையை குனிஞ்சு அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் அடுத்த நிமிஷம் நடந்தது அங்கே இருந்த எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சுது. கமலம் அம்மா மெதுவா தமிழரசன் பக்கத்தில் வந்து அவன் தலையை தன்னோட மார்போடு சாய்ச்சிக்கிட்டாங்க. அழாதப்பா, நீ எந்த தப்பும் செய்யலை. ஒரு அந்நியனாக இருந்தும் ஒரு தாயோட மனசு உடஞ்சிடக்கூடாதுன்னு 6 மாதம் சுமந்து நடந்திருக்க. அதை என் சொந்த மகன் கூட செய்ய முடியாது. நான் என் மகனை இழந்துட்டேன், ஆனால் கடவுள் எனக்கு இன்னொரு மகனை அனுப்பியிருக்காரு. அது நீதான் தமிழரசான்னு சொல்லி அவன் தலையை தடவினாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் தமிழரசன் குழந்தை மாதிரி கதறி அழ ஆரம்பித்தான். பல வருடங்களாக அவன் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த எல்லா வேதனையும் அந்த நிமிஷத்தில் கண்ணீராக வெளியே வந்துச்சு. அந்த அறையில் இருந்த எல்லாரோட கண்களும் கலங்கி போயிருந்தது. சில நிமிஷங்கள் யாரும் எதுவும் பேசலை. கமலம் அம்மா மட்டும் தமிழரசனோட தலையை தடவிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழரசன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு எழுந்தான். அம்மா, இன்னும் ஒரு உண்மை இருக்கு. அதை இப்போ சொல்லாமல் இருந்தா நான் வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியோட தான் இருப்பேன். கமலம் அம்மா அவனை பார்த்தாங்க. இன்னும் என்னப்பா? தமிழரசன் சிரிக்க முயற்சி பண்ணினான். ஆனால் அந்த சிரிப்பு முழுக்க கண்ணீரால் மறைஞ்சு போயிருந்தது. அம்மா, உங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா? கமலம் அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எதுப்பா? ஒரு மழைக்காலம். பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் பசியால் ரோட்டோரத்தில் மயங்கி விழுந்திருந்தான். அந்த வார்த்தையை கேட்டதும் கமலம் அம்மா கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆமாம், ஞாபகம் இருக்கு. பாவம், ரொம்ப ஒல்லியாக இருந்தான். 3 நாளாக சாப்பிடலன்னு அழுதான். நான் அவனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு போட்டேன். 2 செட் துணி வாங்கி கொடுத்தேன். பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பினேன். ஆனால் ஒரு நாள் திடீர்னு அவன் காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. தமிழரசன் அமைதியாக சிரித்தான். அந்த பையன் நான் தான் அம்மா. கமலம் அம்மா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாங்க. நீயா? தமிழரசன் தலையாட்டினான். ஆமாம்மா, எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ரயில் நிலையத்தில் தூங்குவேன். ஹோட்டல்களில் மீஞ்ச சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவேன். அந்த நாள் பசியால் மயங்கி விழுந்திருந்த என்ன எல்லாரும் கடந்து போனாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் என்னை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. தமிழரசனோட குரல் மீண்டும் நடுங்க ஆரம்பிச்சது. அந்த நாள் நீங்கள் எனக்கு சாப்பாடு மட்டும் போடலை. அம்மா, இனிமே பசியாக இருந்தா இந்த வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னீங்க. நான் முதல் தடவையாக அம்மான்னு கூப்பிட்டதும் என் தலையை தடவி சிரிச்சதும் இன்றைக்கும் என் மனசில் இருக்குது. கமலம் அம்மாவோட கண்கள் பெருசாயிடுச்சு. அப்புறம் நீ ஏன் திடீர்னு போயிட்ட? என்னை ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு அனுப்புனாங்கம்மா. அங்கேருந்து படித்தேன், வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம்தான் தபால் துறையில் வேலை கிடச்சிது. ஒரு நாள் இந்த ஊருக்கு பணிமாற்றமாகி வந்தேன். முதல் நாளே உங்களை பார்த்துட்டேன். உங்களை மறக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் என்னை அடையாளம் கண்டுக்கல, அதனால் சொல்லவே இல்லை. தமிழரசன் கமலம் அம்மாவோட கையை பிடிச்சான். நான் உங்களுக்கு உதவி பண்ணது கடமையா இல்லைம்மா. நான் சாப்பிட்ட ஒவ்வொரு பருக்கைக்கும் நீங்கள் காட்டின அந்த ஒரு நாள் அன்புக்கும் தான் நான் நன்றி செலுத்தினேன். கமலம் அம்மா இனிமேல் கண்ணீரை அடக்க முடியல. அவங்க தமிழரசன் 2 கைகளால் முகத்தை பிடிச்சு பார்த்தாங்க. நான் ஒரு நாள் உனக்கு போட்ட ஒருவேளை சாப்பாட்டை நீ இவ்வளவு வருஷம் மனசில் வச்சுருந்தியாப்பா? தமிழரசன் சிரிச்சுக்கிட்டே, அம்மா, பசியாக இருக்கிறவனுக்கு கொடுக்குற ஒருவேளை சாப்பாடு அவன் வயிற்றை மட்டும் நிரப்பாது, அவன் வாழ்க்கையே மாற்றிடும்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட அங்கேருந்த எல்லாரும் கண்ணீரை தொடச்சாங்க. ஆனால் கதை இன்னும் முடியல. கமலம் அம்மாவை வீட்டில் இருந்து விரட்டிய செந்திலும் ரேவதியும் செய்ததுக்கான கணக்கு இன்னும் முடிக்கப்படவே இல்லை. அடுத்த நாள் காலையிலேயே தமிழரசன் ஒரு வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்தான். கமலம் அம்மாவுக்கு முதல்ல எதுவுமே புரியல. தமிழரசா, எதுக்குப்பா வக்கீல்? தமிழரசன் அமைதியாக சிரிச்சான். அம்மா, இத்தனை நாளும் உங்கள் மனசை காப்பாற்றுறது என் வேலை. இனிமே உங்கள் உரிமையை காப்பாற்றுறது என் பொறுப்பு. வழக்கறிஞர் கையில் இருந்த சில ஆவணங்களை மேசை மேலே வச்சாரு. அம்மா, உங்கள் கணவர் பேரில் இருந்த வீடும் நிலமும் இன்றைக்கும் சட்டப்படி முழுசாக உங்கள் பேரில் தான் இருக்குது. யாரும் அதை விற்கவோ கைப்பற்றவோ உரிமை கிடையாது. கமலம் அம்மா அதிர்ச்சியோடு பார்த்தாங்க. அப்படியா? அப்போது தமிழரசன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். ஆமாம்மா, செந்திலும் ரேவதியும் நீங்கள் எதுவும் தெரியாதுன்னு நினச்சி எல்லாத்தையும் தங்களோட சொத்துன்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சட்டப்படி அது இன்றைக்கும் உங்களோடது தான். அந்த வார்த்தையை கேட்ட கமலம் அம்மா பெரும் மூச்சு விட்டாங்க.
எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் உயிரோடு இருக்கும்போது யாரும் அவமானப்படுத்தாமல் இருந்தால் அதுவே போதும். தமிழரசன் உடனே அவங்க கையை பிடிச்சான். அம்மா, இந்த போராட்டம் சொத்துக்காக இல்லை, உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு ஒரு வயதான அம்மாவோட கண்ணீரோட விளையாடக்கூடாதுன்னு புரிய வைக்கத்தான். வழக்கறிஞரும் தலையாட்டினாரு. அம்மா, நாங்கள் ஏற்கனவே எல்லா ஆவணங்களையும் சரி பார்த்துட்டோம். நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் உண்மை ஒரு நாளில் வெளிச்சத்துக்கு வந்துடும். கமலம் அம்மா சில நிமிஷம் யோசிச்சாங்க. அப்புறம் மெதுவாக சொன்னாங்க, நான் பழி வாங்க விரும்பலை, ஆனால் இன்னொரு வயதான அம்மாவுக்கு இப்படி நடக்கக்கூடாது. அதனால் நீங்கள் சரின்னு நினைக்கிறத பண்ணுங்க. தமிழரசனோட முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி தெரிஞ்சது. அதே நேரம் செந்திலும் ரேவதியும் வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வீடும் நிலமும் நம்ம பேரில் ஆயிடும்னு ரேவதி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்று சத்தம் கேட்டுச்சு. செந்தில் வெளியே வந்து பார்த்தான். வாசலில் தமிழரசன் நின்றுட்டு இருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு வழக்கறிஞர், அவங்க கிட்ட சில கோப்புகள், இன்னும் 2 பேர். தமிழரசன் அமைதியாக செந்திலை பார்த்து, செந்தில், உங்களுக்கு ஒரு சட்ட நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம். இதிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இனிமே சட்டப்படி பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னான். அந்த ஒரு வரியை கேட்டதும் செந்திலோட முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே மறைஞ்சு போச்சு. ரேவதி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே ஓடி வந்தான். தமிழரசன் கையில் இருந்த கோப்பையை பார்த்த உடனே அவளோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சுது. ரேவதி பதட்டத்தோட, தமிழரசா, இது என்ன? எதுக்கு சட்ட நோட்டீஸ்? நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு கேட்டா. தமிழரசன் அமைதியாக அவளை பார்த்தான். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். வயசான ஒரு அம்மாவை மனசளவில் கொடுமைப்படுத்தினது, அவங்களோட சொத்தை உங்களோடதுன்னு பயன்படுத்தினது, வீட்டை விட்டு வெளியே அனுப்ப திட்டம் போட்டது, இதுக்கெல்லாம் இனிமேல் கணக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. செந்தில் உடனே கோபத்தில், எங்களுக்கு யாரும் பயம் இல்லை, அது எங்கள் குடும்ப விஷயம், நீ யார் நடுவில் வரேன்னு கத்தினான். தமிழரசன் சிரிச்சான். நான் யாருன்னு இப்போ தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சட்டம் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அந்த நோட்டீஸை செந்தில் கையில் கொடுத்தாரு. அதை படிக்க படிக்க செந்திலோட முகம் மாற ஆரம்பிச்சது. கமலம் அம்மா பெயரில் இருந்த சொத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தினது, மன உளைச்சல் கொடுத்தது, வயதானவரை வீட்டை விட்டு வெளியேற்ற வற்புறுத்தினதுன்னு ஒவ்வொரு வரியும் படிக்கும்போது அவனோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சுது. ரேவதி பயத்தோட, செந்தில், ஏதாவது பேசுன்னு அவனை பார்த்தா. ஆனால் அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த நேரத்தில் இன்னொரு காரும் வந்து நின்றுச்சு. அதில் இருந்த கமலம் அம்மா இறங்கினாங்க. அவங்கள பார்த்த உடனே செந்திலும் ரேவதியும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. கமலம் அம்மா மெதுவாக அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. செந்தில், நான் உன்னை என் மகனாக நினச்சி தான் வளர்த்தேன். உனக்கு பசிச்சப்போ சாப்பாடு போட்டேன், உன் படிப்புக்காக ஏன் நகையை அடகு வச்சேன். ஆனால் வயசான பிறகு அதே வீட்டில் எனக்கு ஒருவேளை சாப்பாடு கூட பாரமாக போயிடுச்சு. செந்தில் தலை குனிஞ்சு நின்னான். கமலம் அம்மா தொடர்ந்து பேசினாங்க. நான் உங்ககிட்ட எப்போவுமே சொத்து கேட்டதில்லை, பணம் கேட்டதில்லை, அன்பா 2 வார்த்தை பேசுங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவளா ஆயிட்டேனா? அந்த வார்த்தைகளை கேட்ட ரேவதி அழ ஆரம்பிச்சா. அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க. கமலம் அம்மா அவளை பார்த்து அமைதியாக சொன்னாங்க. மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா, ஆனால் செய்த தப்பை உணரணும். வயசானவங்களை பாரம்னு நினைக்கிற மனசு தான் மாறணும். அந்த நேரத்தில் செந்தில் திடீர்னு கமலம் அம்மாவோட காலில் விழுந்துட்டான். அத்தை, பணத்தாசை எங்கள் கண்ணை மறைச்சிடுச்சு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது. கமலம் அம்மா அவனை உடனே எழுப்பல. சில நொடிகள் அமைதியாக பார்த்துட்டு, மன்னிப்பு கேட்கறது சுலபம் செந்தில், ஆனால் நம்பிக்கை உடைஞ்சா அதை மீண்டும் கட்டுறது ரொம்ப கஷ்டம். உன் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். அந்த இடத்துல இருந்த எல்லாரும் அமைதியாக நின்னாங்க. செந்திலும் ரேவதியும் கண்ணீர் விட்டுக்கிட்டே நின்னாங்க. தமிழரசன் மட்டும் கமலம் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்தது. ஏன்னா ஒரு தாயோட கண்ணீருக்கு இறுதியாக நீதி கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு பிறகு சில மாதங்கள் கடந்து போச்சு. நீதிமன்றத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு கமலம் அம்மாவோட எல்லா உரிமைகளும் மீண்டும் அவங்க கையில் வந்துச்சு. செந்திலும் ரேவதியும் செய்த தவறுகளுக்கு சட்டப்படி தண்டனையும் கிடைச்சிது. ஆனால் அந்த தீர்ப்பை கேட்ட கமலம் அம்மா முகத்தில் பழி வாங்கின சந்தோஷம் இல்லை, அமைதி தான் இருந்தது. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்ததும் செந்திலும் ரேவதியும் மீண்டும் கமலம் அம்மா காலில் விழுந்து அழுதாங்க. அத்தை, நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, ஆனாலும் முடிஞ்சா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாங்க. கமலம் அம்மா மெதுவாக அவங்கள எழுப்பினாங்க.
நான் உங்களை வெறுக்கலை, வெறுத்திருந்தா இவ்வளவு நாளும் உங்களுக்காக கடவுள்கிட்ட நல்லதாக நடக்கும்னு வேண்டியிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் வாழ்க்கை முழுக்க மறக்காதீங்க. வயசான பெற்றோர்களுக்கு பணம் தேவையில்லை, அன்பாக பேச 2 வார்த்தை தான் வேணும். அந்த வார்த்தை கிட்ட செந்திலும் ரேவதியும் தலை குனிஞ்சு நின்னாங்க. அதுக்கு பிறகு கமலம்மா ஒரு பெரிய முடிவெடுத்தாங்க. தமிழரசா, இந்த வீடும் நிலமும் எனக்கு மட்டும் இருந்தால் எந்த அர்த்தமும் இல்லை. என்ன மாதிரி ஆதரவில்லாத இருக்கிற வயசான அம்மா அப்பாக்களுக்கு பயன்படணும். தமிழரசன் ஆச்சரியமா பார்த்தான். அம்மா, என்ன சொல்ல வரீங்க? இந்த வீட்டை ஒரு அறக்கட்டளைக்கு எழுதி கொடுக்க போறேன். யாராலும் கைவிடப்பட்ட வயசானவங்க இங்க வந்து நிம்மதியா வாழணும், அதுதான் ஏன் ஆசை. தமிழரசனோட கண்கள் மீண்டும் கலங்கிடுச்சு. அம்மா, நீங்க எப்பவுமே பெரிய மனசுக்காரங்க தான். கமலம் அம்மா சிரிச்சாங்க. அன்பு கொடுத்தா குறையாதுப்பா, அது இன்னும் பெருசாகும். சில மாதங்களுக்கு பிறகு அந்த வீட்டு வாசல்ல ஒரு புதிய பலகை மாட்டப்பட்டிருந்தது. அன்னை கமலம் இல்லம். அதுக்கு கீழே இன்னொரு வரி எழுதப்பட்டிருந்தது. பெற்றோர்களை நேசியுங்கள். அவர்கள் இருக்கும் போதே. அந்த இல்லத்துக்குள்ள தினமும் பல வயதானவங்க வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. யாரும் அவங்கள அனாதையா பார்க்கல, எல்லாரும் குடும்பத்தினர் மாதிரி வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு காலையிலையும் கமலம் அம்மா வாசல் உட்காந்து எல்லாரையும் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. தமிழரசன் வேலை முடிஞ்சதும் தினமும் அங்கே வருவான். அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா கமலம் அம்மா சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ எனக்கு ஒரே ஒரு மகன் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் என் பிள்ளைகள் தான்னு சொல்லுவாங்க. தமிழரசன் அந்த வார்த்தையை கேட்டதும் அமைதியாக சிரிப்பான். நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னன்னா, வயசான பெற்றோர்களுக்கு பெரிய வீடு, நிறைய பணம், விலை உயர்ந்த பரிசுகள் எதுவும் தேவையில்லை. அவங்கள மதிக்கிற மனசும் அன்பா பேசுகிற சில வார்த்தைகள் இருந்தால் போதும். இன்று அவங்க நமக்காக காத்திருக்காங்க, நாளை அவங்களோட இடத்துல நாமும் இருப்போம். அதனால பெற்றோர்களை அவங்க உயிரோடு இருக்கும்போதே அன்போடு பார்த்துக்கோங்க. அதுதான் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்க. இன்னும் நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு உணர்ச்சிகரமான கதையோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவரும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.